Hi friends, வணக்கம். நான் உங்க பிரவீனா பேசுறேன். அவந்திகா டிசைன் ஸ்டுடியோ எம்டி ஃபேஷன் டிசைனர். இந்த செக்மெண்ட்ல ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். காக்ரான்னு சில பேர் சொல்லுவாங்க, லெஹங்கான்னு சில பேர் சொல்லுவாங்க, ஸ்கர்ட் அண்ட் துப்பட்டா வச்சு போடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட் இருக்கு. இதுல நம்ம ஒரு மெட்டீரியலே வச்சு எப்படி லேயர்ட் ஸ்கர்ட் யூஸ் பண்ணி அதையே எந்த விதமா நம்ம யூஸ் பண்றோம்ன்றத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இதுல நம்ம 3 விதமான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் வித் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நெட்லேயே இது ஒரு வெரைட்டியான மெட்டீரியல். நீங்கள் நெட் பார்த்தீங்கன்னா ஆர்டினரியாக பிளெயினாக இருக்கும். அதை தவிர இது நல்ல ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு நெட்டு ப்ளஸ் ஒரு டிஷ்யூ. இந்த டிஷ்யூக்குள்ளே ஒரு லைனிங் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா 6 லேயர் வரும். இந்த லேயரை எதுக்காக நம்ம ஜார்ஜெட்டில் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, மற்ற எந்த மெட்டீரியல் எது எடுத்தாலுமே உங்களுக்கு இது லேயர் வரதுனால பயங்கர பல்காக காட்டும். பட் லேயர் அந்த ஜார்ஜெட் லேயர் போடுறப்ப நம்மளுக்கு லைனிங் கூட ரொம்ப யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் நம்ம தின்னாக காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டாப் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டட் மெட்டீரியலில் அதிலே டிசைன் வந்த மாதிரி நம்ம ஒரு டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பைடர்ட் வெப் நெட்டை நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் அதே மாதிரி ரஃபல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 மெட்டீரியலும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துப்பட்டாவை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இது ஒரு லேயர். இந்த லேயரை ஆட் ஆன் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம ஒரு லேஸ் கொடுத்துருப்போம். ப்ளஸ் இது ஒரு லேயர், இது ஒரு லேயர்னு சொல்லிட்டு 6 லேயர் நம்மளுக்கு வரும். இந்த துப்பட்டாவை என்ன பண்ணியிருப்போம்னா தனியாக துப்பட்டா வச்சுருந்தோம்னா மிஸ்பிளேஸ் ஆகும். அந்த மாதிரி இது சாரீ டைப்பாகவும் நம்மளுக்கு தெரியுன்றதுக்காக இந்த ஸ்கர்ட்லேயே சைட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது சாரீக்கு வர லேயர்ஸ் மாதிரி வரும். இந்த துப்பட்டாவை இங்கேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெடிமேட் மாதிரி இப்படி நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல்ஃபில்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கு நம்ம ஜுவல்லரி என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குந்தன் சாந்த் பலீஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நெக் பீஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த துப்பட்டாவை வேறு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வாய்ப்புண்டு. ஸோ இதை எடுத்துகிட்டு இன்னொன்று ஒரு ஸ்டைலில் நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். இந்த துப்பட்டாவை இது போடும்போது இது ஒரு ஸ்டைலாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. இந்த லேயர் நம்மளுக்கு இங்கே வர்றதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இதுக்கு ஹை போனிடெயில் நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த ஹை போனிடெயில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷ்டு லுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஹை போனி பண்ணலாம். ஹை போனிலே ஹை போனி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக லோவரில் கேர்லிங் அது கூட நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் இதுக்கு குந்தன் பேங்கிள்ஸ் போடலாம். இந்த செக்மெண்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வேற ஒரு அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.